சர்வம் முருகார்ப்பணம். பரணி அஸ்ட்ரோ டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்ப தான் புதுசா வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்பதான் தினமும் போடக்கூடிய வீடியோவ நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பெற்றோர் செய்த பாவம் பிள்ளைகளுக்கு போகுமா? அப்படிங்கிறதா ஒரு டாபிக். இதுக்கு மகாபாரதத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அத நம்ம மேற்கோள் காட்டி இத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. சரிங்களா? சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு. இப்போ கிருஷ்ண பகவானும், திருதராஷ்டிரனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ திருதராஷ்டிரர் கிருஷ்ணர்ட்ட கேட்கிறாரு. "கிருஷ்ணா எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்றும் கேட்கலாமா?" அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் "கேளுங்க" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல" அப்படின்னு சொல்லி தயங்குறாரு. இருந்தாலும் கிருஷ்ண பகவான் சொல்றாரு, "பரவால்ல கேளுங்க. எதா இருந்தாலும் நான் பதில் சொல்றேன்" அப்படிங்கிறாரு. அதாவது எனக்கு 100 புதல்வர்கள் பிறந்தாங்க. அது தெரிஞ்சுது. ஆனா அதுல ஒருத்தர் கூட உயிரோட இல்ல இப்போதைக்கு. ஆனா என்ன சுத்தி இருந்தவங்கள பார்த்தோம்னா, விதுரர், பீஷ்மர், துரோணர்ன்னு சேர்ந்த நல்லவங்க